ஹாய் guys, வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். பழைய மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கெங்க நம்ம மிஸ்டீரியஸ் வீடியோஸ்லாம் காணோம்? எங்கே போச்சு நம்மளுடைய கான்ஸ்பிரசி தியரிஸ்? வெல் ஸோ எல்லாத்துக்கும் பதில் இப்போ தான் நம்ம கிடைக்க போகுது. ஸோ ஒன்ஸ் அகைன் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஓகேங்க, ஒரு 3200 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கடவுள் அவருடைய எதிரிகளை சபிக்கிறதுக்காக வச்சுருந்த ஒரு கல்லை இப்போ ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான் அப்படின்னா என்னவாகும்? அண்ட் அந்த கல் இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கெலாம் ஸ்டாம்ப் போட்டோம் இல்லைங்களா, அந்த சைஸ் தான் இருக்குது அப்படின்னா வெயிட் அது உண்மையிலேயே அந்த மாதிரியான கல்லா இல்லை வேறு ஏதாவது விஷயமா? ஸோ இப்படி நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கா. ஒரு கல் இருக்குங்க, அந்த கல் எதுக்கு உபயோகப்படுத்தினாங்க? ஆமாம், அது கல்லா? இல்லை, பின்னாடி அதை லெட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த காட் டு க்ரஷ் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ஹாய், தமிழ் லைவ் ராஜ். ஒரு 3200 வருஷங்களுக்கு முன்னாடி கிடைக்கப்பட்ட ஒரு பொருள் 2019 பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் எபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதி இஸ்ரேலில் இருக்குங்க. இது பைபிளில் நிறைய இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பகுதியில் எக்ஸ்கவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்கவேஷனில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தாங்க இருக்குது. வெறும் ஒரு ஸ்டாம்ப் சைஸில் தான் இருக்குது. அந்த பொருள் எடுத்து பார்க்கும்போது இது என்னது அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. தேடும்போது அந்த மெட்டலாலஜிக்கலாக ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வந்து அது லெட், அதாவது ஈயம். ஈயமா, இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3200 வருடங்களுக்கு முன்னாடி இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் உபயோகப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் ரோமன் பீரியடும் இதுக்குள்ளே வருது அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அந்த ஹெப்ரூ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்குது. இவங்க பார்க்கும்போது அதில் சின்னதாக சில எழுத்துக்கள் வந்து இருக்குது. இப்போ இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதுக்கு நிறையா சாத்தியக்கூறுகளான சில வரைபடங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போது நம்ம தமிழ் எழுத்துக்கள் மாதிரி, அதாவது கீரல் வரி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி மனுஷன் எதை வச்சு பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரியான டயக்ராம் தான் வரைஞ்சி வச்சுருப்பான். ஈவன் சைனாவில் இன்னும் சில எழுத்துக்கள் அப்படித்தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து எல்லாமே மறுவி வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவியமாக தான் இருந்தது. ஸோ இந்த வரைபடங்கள், இந்த டயக்ராம்ஸ் தான் பிற்காலத்தில் ஆல்ஃபபெட்ஸாக மாறிச்சு. இதை ப்ரோ ஆல்ஃபபெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு லெட்டரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த டீம். யாவ், ஹேவ், வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக யெகோவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையிலே ஒரு வழிபாட்டுக்கான உருவாக்கப்பட்டதா இல்லைனா வேறு ஏதாவதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் நடைபெறும்போது ஆக்சுவலாக அங்கே இருந்தவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, இதை ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வெறும் 2.5 சென்டிமீட்டர்ஸ் தான் அகலமும் நீளமும், கிட்டத்தட்ட ஒரு சதுர சேஃபில் தான் வந்து இருக்குது. இது அந்த யெகோவா அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் இருக்கார் இல்லையா, அவருக்கு வரக்கூடிய எதிரிகளுக்கு ஏவி விடுறதுக்கோ அல்லது சபிக்கிறதுக்கோ கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன தகடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம்ல. ஆமாங்க, ஆக்சுவலாக தகடு பதிச்சு வச்சு சூனியம் பண்ணுறதுன்னு தமிழகத்தில் ஒரு சின்ன கல்ச்சர் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதுக்காக மெயினாக கேரளாலாம் போயிட்டு வருவாங்க. ஸோ நம்ம பசங்க வேறு எதுக்காக கேரளா போவாங்க. பட் இந்த மாதிரியான சம்பவங்களும் இருக்குது. ஸோ இது உண்மைதானா? அப்போ இந்த கல்ச்சர் அங்கே வரைக்கும் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இன்னும் அந்த மவுண்ட் எபல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதி இருக்குது, அந்த ஈபல் அப்படிங்கக்கூடிய மலைப்பகுதி இருக்கு இல்லையா, இது இஸ்ரேலில் இன்னும் சொல்லப்போனால் ஜெருசலத்துக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜோசுவா அல்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அல்டர் அப்படிங்கிறது பலிபீடம். ஜோசுவா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர், ஒரு லீடரோட கண்ட்ரோலில் மோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு வாழ்ந்தான் கருதப்படுது. அவருடைய அந்த பலிபீடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகோவா அப்படிங்கக்கூடிய கடவுளுக்கு விலங்குகளை பலி கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு கருத்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து இதை எடுத்ததுனால இது கண்டிப்பாக சாவக்கூடிய ஒரு கல் தான், இல்லைன்னா சாபம் கொடுக்கக்கூடிய ஒரு டேப்லெட், ஒரு சின்ன ஒரு தகடு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு பல வகையான கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது உண்மையிலேயே அப்படி தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது
ஒரு சில டைமிங்கில் இந்த பிக்சரிக்கல் சிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை பார்க்கும்போது இது ஹிரியோஃபபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஏன்ஷியன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் லெட்டர் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க. பட் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சது. ஓகே, இது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது அதுக்கான சரியான பதிலும் கிடைக்கப்பெறலை. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இது உண்மையிலேயே வந்து ஒரு சாபம் கொடுக்கக்கூடிய கல் தானா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்த நிறையா ரிசர்ச்சர்ஸ்க்கு சில வித்தியாசமான விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் இந்த மீன் வலை கட்டும்போது அது உள்ளே முங்காமல் இருக்கிறதுக்காக மேலே மிதக்கிறதுக்காக பண்ணுவாங்கள்ல, அது மாதிரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அது மாதிரி இருந்தால் ஒரு கடவுளுடைய பெயர் எப்படி அதில் வந்துச்சு? அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம ஊரில் ஒரு பொம்மையெல்லாம் வச்சு அந்த பொம்மை மேலெல்லாம் ஊசியெல்லாம் குத்தி வச்சு பண்ணுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி வந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எப்படின்னு சொல்லி கேட்டால், ஓகே மேபி இந்த கடவுளின் பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிக்சோரியல் சிம்பிள்னு சொல்லக்கூடியதை பேஸ் பண்ணி வந்திருக்கலாம். மேபி அதை பேஸ் பண்ணி அந்த கடவுளுடைய பெயர் இருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வெதர் சேஞ்சஸாக நடந்ததாக தான் இருக்கணும். ஸோ எக்ஸ்கவேஷனில் கிடச்சதுனால ரொம்ப காலகட்டங்கள் இது அப்படியே வெதருக்கு நடக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலுக்கு அடாப்ட் ஆகி இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் க்ரியேட் ஆகிருக்கலாமே தவிர இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இந்த சாபத்தகடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க நாங்கள் அப்போயே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இது சாபத்தகடு தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த கதைகளை வச்சு நீங்கள் கேள்விப்பட்டதை வச்சு இது உண்மையிலே ஒரு சாபத்தகடா இல்லைனா வெறும் மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தூண்டில் புழுவா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மாதிரி நம்ம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேச நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் மாதிரி நம்ம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பொறுமை பார்த்ததுக்கு இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ராஜ்.